ஆப்கி அதாலத்தில் புரொடியூசர் டைரக்டர் மகேஷ் பட் மீது ஒரு கேங்ஸ்டர் குற்றம் சாட்டியுள்ளார். இவருக்கு தாவூத் இப்ராஹிம் மீது தொடர்பு உள்ளது என்று. மகேஷ் பட் சார், கேங்ஸ்டர் ரவி பூஜாரியோட குற்றச்சாட்டு, அவர் வெறும் தொடர்பு இருக்குன்னு சொல்லல, நேரடியாவே சொல்லியிருக்காரு. தாவூத் இப்ராஹிம்க்கும் சோட்டா சக்கீலுக்கும் வேலை பார்க்கறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பட்ட பகல்ல நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க வீட்ல வந்து துப்பாக்கி சூடு நடத்துவீங்க. அதுக்கப்புறம் நீங்க தேசிய அளவுல போய் அந்த மனிதனை அவமானப்படுத்துவீங்க. அவன் அண்டர்வேல்டு கூட கனெக்டடா இருக்கான், தாவூத் இப்ராஹிம் கூட கனெக்டடா இருக்கான்னு சொல்லுவீங்க. காரணம் என்னன்னா, நான் பயப்படாம இந்த நாட்டுல இருக்கிற சிறுபான்மையினர் பிரச்சனைகளை திறந்த வழியில பேசினேன். அதனாலதான் அந்த நபர் எனக்கு அண்டர்வேல்ட்ல கனெக்ஷன் இருக்குன்னு பழி சுமத்துறான். நான் வந்து இத பெருசாவே எடுத்துக்கல. அந்த நபர் வெளிநாட்டுல உக்காந்துக்கிட்டு என் மேல வந்து கேட்காம சுட வரான். அதுக்கப்புறம் நான் சாட்சிய காட்டினோன்னு என் மேல குற்றம் சுமத்துறான். ஏன்னா என் முன்னாடி இங்க மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க கிட்ட கேக்குறேன், நீங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஏன்னா எனக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு, இவங்க கண்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவங்க கண்களுக்கு அந்த சக்தி இருக்கு. என்னோட உடம்பு முழுவதும் ஊடுருவி நீங்களே பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்தா நாட்டுக்கு விரோதி மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா அண்டர்வேல்டுல வேலை செய்றவ மாதிரி தெரியுதா? நான் நம்பிக்கையோட ஏன் இத சொல்றேன்னா, ஏன்னா என் வாழ்க்கை இது வரைக்கும் திறந்த புத்தகமா தான் இருந்திருக்கு. நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சதே இல்ல. இது உங்களோட கடமை, 100 கோடி இந்தியர்களோட கடமை. ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய தைரியமான இந்தியனை பாதுகாப்பது உங்க கடமை. ஆனா பட் சார், உண்மை என்னன்னா, நீங்க நேருக்கு நேர் பேசினப்போ, அதாவது அந்த நபர்கிட்ட கண்களை நேரா பார்த்து சொல்ல துணியலனாலும் அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட இந்த விஷயத்துக்கான உறுதியான தகவல் இருக்கு, மகேஷ் பட்டுக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கும் தொடர்பு இருக்கு, மகேஷ் பட் தாவூத் இப்ராஹிம்க்கு வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்காரு. ரஜத் சார், அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா நான் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். ரவி பூஜாரி சார், இந்த ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் நேரடியா வேண்டிக்கிறேன், நீங்க அந்த ஆதாரத்தை இந்தியா இன்டெலிஜென்ஸ்ட தயவு செஞ்சு கொடுங்க. இந்தியாவோட நாட்டு மக்கள் முன்னாடி வைங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தன்னால வெளியே வரப்போகுது. இதுல என்ன இருக்கு? இதுக்கான பதில் போலீஸ் கொடுக்கணும். போலீஸ் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்காங்க, அப்புறம் சிபிஐ இருக்காங்க, அப்புறம் ரா இருக்காங்க, நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதா என்ன? அல்லது எனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு என் மனசுக்கு தெரியுமா? போலீஸ்க்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? ஆனா பட் சார், போலீஸ் உங்களை பாதுகாக்கவே இல்ல. உங்க ஆபீஸ்ல துப்பாக்கி சூடு நடந்தது. அதுல ஒரு நபர் உங்களை சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். போகும்போது மிரட்டிட்டு போறான். அதுதான் கேங்ஸ்டரோட உண்மையான சக்தி. நான் நினைச்சா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் உங்களை சுட முடியும்னு உங்க மனசுல பயத்தை உருவாக்கிட்டு போயிருக்கான். அதாவது பயத்தை உருவாக்குற விஷயத்துல அவன் தோத்துட்டான். ஆனா என்ன சுடலாம், இல்ல கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவனோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, என்ன பயமுறுத்தி ஒரு பயந்து போன நாய் மாதிரி ஏதாவது ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்குவேன்னு நினைச்சான். நான் அதுக்கான பதில் சொல்றேன், நான் பயப்படல. நீங்க வேணா என்னோட உயிரை எடுக்கலாம். ஆனா ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பேசுனதுக்கு இதுதான் அதுக்கான முடிவா இருக்கும்னா, என்னைக்கோ வந்து எதுக்கு சுடணும், இப்பவே வந்து சுடுங்க. ஆனா பட் சார், போலீஸ் ஒரு தடவை கூட சொல்லல மகேஷ் பட்டுக்கும் அண்டர்வேல்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லன்னு. மகேஷ் பட் சார் சுத்தமானவர், கரையில்லாதவர்னு சொல்லல. ரஜத் சார், எனக்கு எந்த போலீஸும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். எனக்கு இந்த நாட்டோட எந்த தலைவர்களும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். நான் இங்க மக்கள் முன்னாடி வந்து கெஞ்சி எல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு. அந்த கேங்ஸ்டர் வந்து என் மேல பழி சுமத்துறான், எனக்கு அண்டர்வேல்டு கூட கனெக்ஷன் இருக்குன்னு. தயவு செஞ்சு சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். என் மனசுக்கு, என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்புக்கும் தெரியும் நான் நல்லவன்னு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு புரியலன்னா அது உங்களோட துரதிர்ஷ்டம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்பவும் அதே தான் சொல்றேன். அதாவது நான் குருடர்கள் வாழ்ற நகரத்துக்கு கண்ணாடி விக்க வந்திருக்கேன். இது என்னோட துரதிர்ஷ்டம். பட் சார், குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்கே நேரா வருவோம். ரொம்ப நேரம் ரவி பூஜாரி பேசுனாரு, கடுமையான கேள்வி கேட்டோம். அந்த கேங்ஸ்டர் எங்கிருந்து பேசினாருன்னு தெரியாது, எங்க ஒளிஞ்சிருந்தாருன்னு தெரியாது. ஆனா அவரு என்ன சொன்னாருன்னா, நீங்க மாஜித் மேனனோட நெருக்கமா இருக்கீங்க, அண்டர்வேல்ட சேர்ந்தவங்களுக்காக டிஃபெண்ட் பண்றீங்கன்னு சொன்னாரு. நீங்க இந்த கேள்விய ராம் ஜெட் மலானி கிட்ட கேட்க முடியுமா?
ஏன்னா அவரு தேச துரோகிகள்னு சொல்லப்படுறவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றாரு, குற்றவாளிகள்னு சொன்னவங்கள பாதுகாக்கிறாரு. இந்த கேள்வியை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலயா? இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் அலிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க யாரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. நீங்க குற்றம் சுமத்துறவங்க. நம்ம நாட நாகரீகமான நாடுன்னு நம்மளே தான் சொல்றோம். நீதிமன்றம் முழு நடைமுறைகளை முடிக்கிற வரைக்கும் யாரையும் குற்றவாளின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவ்வளவு முயற்சி பண்ணியும் இன்னைக்கும் சதாம் ஹுசேன் மேல என்கொயரி நடக்குது. அந்த விசாரணை முழுசா முடியிற வரைக்கும் நீங்க அவரை குற்றவாளின்னு அறிவிக்கவே முடியாது. இதுதான் நாகரிக சமூகத்துக்கும் குற்ற சமூகத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அவங்க எதிர்ப்பு என்னன்னா, மாஜித் மேனன் மேல துப்பாக்கி சூடு நடந்தப்போ அவங்க வீட்டுக்கு போன முதல் நபர் நீங்களா தான் இருந்தீங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? என் சகோதரர் மேல அங்க தாக்குதல் நடந்தா நான் போக கூடாதா? நம்ம கலாச்சாரத்தை கிழிச்சு தூக்கி போட்டுறவா? நம்ம சொந்தத்துக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அவங்க கண்ணீரை நான் துடைக்க கூடாதா? நான் போய் அவங்க பசங்களோட கைய புடிச்சு நீங்க தனியா இல்ல, அவங்க மனைவிக்கு ஆறுதல் சொல்லி நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது நான் செஞ்ச மிகப்பெரிய குற்றமா? இந்த நாட்டோட கலாச்சாரமே இதுதானே. கஷ்டமான நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அதை தானே பண்ணுனேன். நான் அந்த பண்பாட்டை தான் காப்பாத்திருக்கேன். அதுக்கு குற்றவாளின்னு சொல்லுவீங்களா? அவங்க சொல்றது என்னன்னா, கேங்ஸ்டர்ஸ காப்பாத்துறவங்க அண்டர்வேர்ல்டுல இருக்கிறவங்கள காப்பாத்த முயற்சி பண்றவங்க அவங்க நாட்டு பற்று உள்ளவங்களா இருக்க முடியாதுங்கிறாங்க. ரஜத் சார், ஒருத்தர்கிட்ட மறைக்கிறதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா இந்த மாதிரி மார்ப தட்டி தைரியமா எதுவும் சொல்ல மாட்டான். மறைக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டான். என் சமூகத்திலே பலர் இருக்காங்க, அவங்க கிட்ட மறைக்க நிறைய விஷயம் இருக்கு. அண்டர்வேர்ல்டுங்கிற பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஆனா நான் அண்டர்வேர்ல்ட பத்தி பேசினா அதுக்கு வெளியே குரல் கொடுத்திருக்கேன். யாருக்காவது சப்போர்ட் பண்ணிருக்கனா திறந்த வெளியில பேசியிருக்கேன். நான் எதையும் மறைக்க விரும்பல. எனக்கு தைரியம், என்னோட நேர்மை, நான் பேசுற இந்த பயமில்லாத மொழி இதெல்லாம் இருக்கு. மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் சந்தையில நிர்வாணமா நிக்கிற மாதிரி என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எப்ப வேணாலும் படிக்கலாம். உங்க குரல்ல சுபாஷ் சந்திர போஸோட வீரியம் இருக்கு, பரசுராமரோட சக்தி இருக்கு. ஆனா நம்ம நாட்டோட சூழல் என்னன்னா, ஏகலைவனோட விரல் வெட்டப்பட்டது, கர்ணனோட கவசமும் குண்டலமும் பறிக்கப்பட்டது. இருந்தாலும் நாங்க எல்லாரும் உங்க பக்கம் இருக்கோம். பாருங்க, நீங்க என்ன பத்தி சொல்றதுதான் நான் சம்பாரிச்ச மிகப்பெரிய சொத்து. நான் என் மக்கள் கிட்ட இருந்து இததான் எதிர்பார்த்தேன். என் குணத்தை பத்தின சாட்சி உங்க மனசுல இருந்து வர வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்ல. நான் எந்த சில்ற கேங்ஸ்டர் கிட்டையும் போலீஸ் அதிகாரிகிட்டையும் கனெக்டடா இல்ல, அல்லது அரசியல்வாதிக்கு கிட்ட என்னோட கேரக்டர் சர்டிபிகேட்டை கேட்கல. மக்களோட இதயத்துல அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. உங்க கண்ணுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. என்ன ஒரு பார்வையில பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த நபரோட கேரக்டர் என்ன, நான் நேர்மையானவனா இல்லையான்னு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. நான் ஜெயிச்சிட்டேன், தேங்க்யூ. பட் சார், நீங்க ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேள்வி உங்க கண்ணை பார்த்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல் இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ பாத்திருக்கீங்களா? இல்லவே இல்ல. நீங்க தாவூத் இப்ராஹிம் கிட்ட போன்ல பேசிருக்கீங்களா? அனீஸ் இப்ராஹிம் கிட்ட, சோட்டா ஷக்கீல் கிட்ட? இல்ல. அண்டர்வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் ஏற்படலையா? அபு சலீம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, நாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள மிரட்னா அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, நீ எதுக்கு போலீஸ் கிட்ட அனுப்புறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், எங்க மூதாதையர் சொல்லி கொடுத்திருக்காங்க, பக்கத்து வீட்டுல திருட்டு நடந்தா உடனே போலீஸ்க்கு சொல்லணும். நம்ம பண்பாடு என்னவோ அதை தான் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவரு சிரிச்சாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணது மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ இல்ல. அவர் சொன்னது, நீங்க வேணா எங்களுக்கு சொல்லுங்க, ஆனா போலீஸ்க்கு சொல்லாதீங்க, போலீஸ் கிட்ட அனுப்பாதீங்க. அப்படி பண்ணாதான் காம்படிஷன் வரும், அப்புறம் நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்கள நாங்க கொன்றுவோம். அந்த விஷயத்தையும் நாங்க உடனடியா போலீஸ் கிட்ட சொன்னோம். அவர் பயமுறுத்தவும் இல்ல, என்ன மிரட்டவும் இல்ல. என்ன சொன்னாருன்னா, நீங்க போலீஸ் கிட்ட யாரையும் அனுப்பாதீங்கன்னு சொன்னார்.